என் மூச்சவ பேச்சவ பேசலும் அழகா எனக்குள்ள கலக்கிற ஆக்சிஜன் அளவு முரளையவ கலையவ அழகிய நிலவவ நிழலிலும் ஜொலிக்கிற நிரந்தர ஒளியவ சரியவ தவறவ சிரிக்கிற சிரிப்புக்கு அவதான் காரணமா. எப்படியோங்க நல்லபடியா சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. ஆமா. ஏண்டா உன் கையில மட்டும் தாலி இருந்தா எந்நேரம் கட்டியிருப்பல? ஆமாமா, தாலியே கட்டியிருப்பேன். ஐயரே அப்படிதாம்மா கேட்டாரு, என்னப்பா ஃபங்க்ஷன் வந்துருச்சாப்பா அப்படின்னு. நீங்க எதுவும் ஐயர்கிட்ட சொல்லலையோ? இல்லடா, நம்மளே திடீர்னு தானே கிளம்பி போனோம். ஆமா ஆமா. ஆமா, ஜீவா எங்க போனா? அவ தலைவலியா இருக்குன்னு ரூம்ல ரெஸ்ட் எடுக்கிறாமா. சரிடா. ஏங்க, இதே மாதிரி நல்லபடியா கல்யாணம் நடந்துச்சுனாலும் போதும், எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கணும். அதெல்லாம் நல்லபடியா நடக்கும் விடு. வந்து அக்கடான்னு உட்காந்தாச்சு, மத்தியான சாப்பாடும் சாப்பிட்டாச்சு. அண்ணே இருங்க, முருகானே வடையும் பஜ்ஜியும் போட்டு தருவாவ, டீயை குடிச்சுட்டு சாவகாசமா சாயங்காலமா போகலாம். இல்லம்மா, இப்பவே நாங்க கிளம்புறோம். வீட்டுல இருக்க நேரம் சாஞ்சு கிடப்போம், அதுக்குதாம்மா. என்னன்னு இப்படி சொல்லிட்டிய? இதே பெரிய வீட்டுல 3-4 ரூம் இருக்கு, அதுல ஏதாவது ஒரு ரூம்ல போய் தங்கிக்கங்க. சாயங்காலமா எந்திரிச்சு போகலானே. முருகனை தான் வடையும் பஜ்ஜியும் சுட சொல்லியிருக்கேன், நல்லா சுடுவாங்க. சூடா டீயையும் குடிச்சுட்டு நைட்டு சாப்பாடையும் முடிச்சுட்டு ஒரேடியா போங்களே. ஆத்தாடி, ஒரேடியா இங்கே இருக்க சொல்லிருவியப்பல. இருங்கண்ணே, வீடு இப்படி கலகலன்னு இருந்தா நல்லா தானே இருக்கு. அப்புறம் பாக்குறவர்கள்லாம் என்ன நினைப்பாவ? பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கல, அதுங்காட்டி வந்து தங்குறாங்கன்னு நினைக்க மாட்டாவ. யாரு என்ன நினைச்சா என்ன? நீ அவ என் வீட்டு மருமக, என் வீட்டுல இருக்கா. அவங்க அப்பா அம்மா என் வீட்டுல இருக்காங்க. அவங்க பேசுறதுல எந்த நியாயமும் இல்ல. என்னங்க, நான் பேசுறது கரெக்ட் தானே? நீ எல்லாம் கரெக்டா தான் பேசுற. சாயங்காலம் பஜ்ஜி எல்லாம் சாப்பிட்டுட்டு நைட்டு சாப்பாடையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ராஜாவை கொண்டு வந்து இறக்கி விட சொல்றேன். இல்ல நீ அதெல்லாம் ஒன்னும் சொல்லக்கூடாது. காலையில வந்திய, அப்புறம் வெறும் வயிற்றுலையாவ அனுப்பி விடுவாங்க. அதான் மத்தியான சாப்பாடு தான் சாப்பிட்டுட்டோம்ல, அதுக்காக தூங்கி ரெஸ்ட் எடுங்க கொஞ்ச நேரம். வாடி கீதா, நான் சொன்னாதான் கேட்க மாட்டாவ. நீயாவது அம்மா அப்பா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுமா. சரிங்க மா, கொஞ்ச நேரம் இருந்துட்டே போலாமா? சரிம்மா. நான் சொல்லும் போதெல்லாம் கேட்கல, பொண்ணு சொன்னாதான் கேப்பிய. அப்படி இல்லம்மா. சரிங்கண்ணே. ராஜா, மேல ரூம் இருக்குல்ல? இருக்குமா. அங்க கொண்டு போய் இவங்க 2 பேரையும் விட்டுரு. சரிம்மா. வாங்க மாமா போலாம். இந்த கொஞ்ச நேரம் இருந்து பேசிவிட்டு அப்புறமா போலாம்ப்பா. சரிங்க மாமா. ஓய், என்ன பாத்தியா, எங்க அம்மாவுக்கு என் மனசு புரியுது. நான் தான் பார்த்தனே, கோயில சாமி கும்பிடும் போதே என் நெத்தியில குங்குமம் வச்சு விட்றிய, முன்னூறுலாம் வச்சு விட்றிய. அப்பவே எனக்கு புரிஞ்சிருச்சு நீங்க ஒரு ஃபுல் ஃபார்ம்ல இருக்கீங்கன்னு. என்ன பண்றது, கை இப்படி உடஞ்சு கிடக்குதே. இப்ப மட்டும் கை நல்லா இருந்துச்சுன்னு வெயி, எங்க அம்மா என் நேரம் ஜாம் ஜாம்னு கல்யாணத்தை நடத்தி வச்சிருப்பாங்க. ஆமால, என் நேரம் நம்மளுக்கும் புருஷ முன்னாடியே ஆயிருப்போம். அப்புறம் நான் டிகிரி முடிக்கிறதுக்குள்ளார நான் பிரெக்னென்ட் ஆயிடுவேன். என்னடி பொசுக்குன்னு இப்படி சொல்லிவிட்ட? என்ன வேற என்ன பிளான் பண்றிய? அதுக்கு தானே நீங்க பிளான் பண்றீங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. என்னாலலாம் மாசமா இருந்த போதெல்லாம் காலேஜுக்குலாம் போக முடியாது. அப்புறம் எல்லாரும் என்னை கிண்டல் பண்ணுவாவ. பாடுறா, நான் கொஞ்சம் கல்யாணம் வரைக்கும் இது பண்ணா, நீ குழந்தை பிறக்கிற வரைக்கும் போயிட்டியே. எல்லாம் அப்படிதான். இங்க பாருங்க, கல்யாணத்தை வேணா இப்ப வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் நடக்கிற வேண்டிய விஷயம்லாம் 1 வருஷம் கழிச்சு வச்சுக்கலாமே. அடி பாவி, நான் பிரெக்னென்ட் ஆயிடுவேண்டா. அதெல்லாம் ஒண்ணும் ஆக மாட்டேன். அதெல்லாம் முடியாது. நான் பாத்துக்கிறேன்டி. நீங்க நல்லா பாத்துப்பீங்களே. இங்க பாருங்க, 2 மாசம் கழிச்சு கல்யாணம் வச்சாலும் சரி, இல்ல இன்னும் 2 நாள்ல கல்யாணம் வச்சாலும் சரி, எதுவா இருந்தாலும் நம்மளுக்கு 1 வருஷம் கழிச்சு தான். புரிஞ்சுதோ? என்ன நல்லா இருக்குடி. நல்லாதான் இருக்கும், பழகிட்டோம்னா சூப்பரா இருக்கும். என்ன கழுத்து திருப்பிட்டிய? நீதான் 1 வருஷம் கழிச்சு வச்சுக்கலான்னு சொல்லிட்டீல. ஆனாலும் ரொம்ப வலியாது என்ன? சரி சொல்லு, சொல்லிஞ்சா நான் தொடச்சுக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சம் வெஜ் எல்லாம் கொடுப்பேன். ஓ, இதெல்லாம் உனக்கு தெரியுமா? என்ன தெரியுமா? இல்ல, உனக்கு ஒன்னும் தெரியாது, நான் தான் எல்லாம் சொல்லி கொடுக்கணுமோன்னு நினைச்சேன். நீங்க என்ன சொல்லி கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும். கூடுமான வரைக்கும் எனக்கு எல்லாமே தெரியும். அப்ப நம்மளுக்கு பிரச்சனையே இல்ல. என்ன நடந்தாலும் 1 வருஷம் கழிச்சுதான். அது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். வேண்டாம். நீ என்னடி வேண்டான்னு சொல்றது? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என்ன நடக்குது, யாரு வேணான்னு சொல்றா, எல்லாமே அப்ப பாத்துக்கலாம். காதல் வெறியில் நீ காற்றை கழிக்கிறாய், பிள்ளை மனம் பித்தானதோ என்னாகுமோ ஏதா
தாக்குமோ வாடை காற்றுக்கு வயசாச்சு வாழும் பூமிக்கு வயசாச்சு கோடியுடன் போனால் என்ன காதலுக்கு எப்போது வயசாகாது